ஹாய், இப்போ நம்ம உத்தண்டி பீச்சில் இருக்கோமா. இந்த பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே இந்த பலூனை பார்த்துட்டு சுஜன் வந்து நான் சுட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். நம்மளுக்கும் அதை பார்த்த உடனே ஆசை வந்துடுச்சு, சுட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி நம்ம சுடலாம் வரும்போது அக்கா சொன்னாங்க, இருங்க நாங்கள் ஃபுல்லாக பலூன் நாங்கள் ரெடி ஒட்ட வச்சுறேன், அப்போ தான் வந்து நீங்கள் சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அவங்களும் நல்ல விதமாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம சுட போகிறோம். நான் 5 குண்டு, சுஜன் 5 குண்டு, லட்சு 5 குண்டு, அவங்க அப்பா 5 குண்டு. யார் வந்து கரெக்டாக சுடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் அப்படின்னு நாங்கள் பிளான். ஆமாம், நான் வந்து அதிகமாக சுட்டேன்னா நான் கேட்குற எல்லாமே வாங்கி கொடுத்துடணும். ஓகேவா? ஓகே டன். அவங்க அதிகமாக சுட்டா எல்லாருமே வா. சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு யார் சுட போகிறா? லட்சு சுட்டோம். பரவாயில்ல, எல்லாருக்கும் 5 குண்டு. ஓகேவா? லட்சு கரெக்டாக பாரு, இந்த வி ஷேப்பில் பாரு அந்த பாயிண்ட்டு. லட்சு எங்கடி? இல்லை சுடுவா கரெக்டாக சுடுவா. நெக்ஸ்ட்டு ஏய் சூப்பர். எப்படா? செகண்ட் லட்சு. ஓ ஏய் லட்சு ஸ்டார்டிங் தான் அப்படியா? ஓ பரவாயில்ல. பலூன் நிறைய இருக்கட்டும் அடி, அப்போ தான் வந்து நல்லா சுடுவேன். லட்சுவா இரு பார்க்கலாம். 2 தான் சுட்டான். இல்லை இங்கே வைக்கணும். ஓகே. அடுத்து நானே எத்தனை சுடுறேனோ அத்தனை. ஐயோ என்னாச்சு? சுடவே இல்லை. நீ வேறு எப்படி ராவா? நான் வேறு சந்தோஷப்பட்டச்சா சுட்டுட்டும் போலன்ட்டு. எப்படி? முடிஞ்சிச்சு 3. இப்போ சுஜன் ஆய் சொல்லிட்டு பண்ணு. எப்பவுமே நல்லா சுட்டுருவேன், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னடா சுட்டு காத்து இறங்க வச்சிட்டேன். ஓகே, சுஜனுக்கு அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனாலும் சுட முடியல. 1 2 லாஸ்ட் 3 ஈக்குவலாக இருக்கும். பரவாயில்ல. ஸ்டார்ட். அதான் 1 தான். இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறவங்க தான் சுட மாட்டாங்க. எப்படி நீ சுடலாம்? அதான் அப்படிதான். அவ்வளோதான் போச்சு. எல்லாருமே 3. நான் 3, லட்சு 2, இவனும் 3, நீங்களும் 3. எல்லாருமே 3 2ன்றதுனால இந்த மேட்சை விட்டுட்டு ஆனால் ஏதாவது வாங்கிக்கணும். ஓகேவா? ஓகே, எவ்வளோ ஆச்சுக்கா? ஆமாம் 3 வாங்கிட்டான்ல, 3 சுட்டுட்டான்ல, அந்த தைரியத்தில் கேட்குறான் வாங்கி தரேன். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பொரி வாங்கிடுறேன். அப்புறம் லட்சு உனக்கு என்ன வேணும்? லட்சுக்கு எதுவுமே தோணாது. உனக்கு என்னப்பா வேணும்? அடினா எடு. ஐஸா? அது என்னது அது? ஐயோ அந்த வீடியோ பார்த்தல, வேணாம் லட்சு. பொட்டேட்டோவே 2 வாங்கிக்கலாம். ஆனால் 2 பொட்டேட்டோண்ணா.
போடுறாராம்மா ஓரமாவா சரி போய் நின்றுக்குவாங்க வா தருவாங்க. பொறி வாங்காமல் நான் எங்கேயும் நவுற மாட்டேன். நம்ம கூட அந்த மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் போகிறது, அப்பப்போ போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன் போட போகிறாங்க பொறி தான் கேட்டேன், இருந்தாலும் இதையும் அப்பப்போ டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நல்லா மொறுன்னு பீச்சுக்கு செம்மையாக இருக்கும் சாப்பிட்டா. என்ன தான் உருளைக்கிழங்கு டெய்லி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா கூட இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும். அதை ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்போம். என்ன கேட்டான் தெரியுதா? பீச்சுக்கு போகல கடைக்கடையாக சுற்றி நுக்குறான்றாங்க. வேற லெவல். காரம் புளிப்பு கசப்பில்ல சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு தான் போடுறாங்க. போட்டுட்டு சரி பசங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதில் அந்த மைனஸ் சாஸ்லாம் போட்டால் தான் செம்மையாக எண்டுலாம் இல்லை ஒண்டு தான் உனக்கு. ஒரு வழியாக இதெல்லாம் வாங்கிட்டு பீச்சுக்கு வந்துட்டு இது எனக்கு இல்லைங்க அதை பார்க்காதீங்க. நம்ம சுஜனுக்கு வாங்கினது அவனுக்கு கையில் பிடிக்க மாட்டான்ட்டு நான் பிடிச்சின்னு வரேன். அதுவே ஒரு சோகமாக வந்துன்னு இருக்காரு. இப்போ நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டு நல்லா சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். இல்லை இந்த பீச்சில் நடக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இழுத்து நடக்க வேண்டியதாக இருக்குது. ஏய் கையில் எடுத்துகிட்டு வா, அப்புறமா விடுதே வா. எங்கே போய் உட்காரலாம்? ஓகே செருப்பு கழட்டி விட்டு பேக் அடி போட்டு உட்காந்துட வேண்டியது தான். பரவாயில்ல உட்காரு, ஒன்றும் ஆகாது. பஸ் மாடியே உட்காந்துக்கிடா செருப்பு மேலே. அவ்வளோதான். இப்போ பீச்சை பார்த்து சாப்பிட வேண்டியதான். உட்காந்துடுறா. ஒரு வழியாக நம்மளுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி ஓரமாக உட்காந்துட்டு யாருமே பார்க்காத அளவுக்கு, அதாவது யாரும் வராத அளவுக்கு உட்காந்துட்டு இப்போ நிம்மதியாக பீச்சை பார்த்து ஜாலியாக பொடி சாப்பிட்றது எவ்வளோ ஜாலியான விஷயம். பொரி நம்பத்து போயிருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இந்த பொரியெலாம் அரிசி ஆகிடுச்சு சின்ன சின்னதா. காற்றுல ரொம்ப நேரம் வச்சுருந்தா அப்படி தான் ஆகும். செம்ம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த பீச்சு காற்று வாங்கின்னு சாப்பிட்றது தான். இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நல்லாவே இல்லைடா. சுஜனோட மியூசிக் அது பர்மனெண்ட்டாக நாங்கள் எது பேசினாலும் அப்படி தான் மியூசிக் கொடுப்பா. என்னோட கேட்குறீங்களா? இதோட சொல்லு. இதெல்லாம் ஒரு காமெடி பண்ணதான் சொல்லுவோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சில் நடக்க முடியாமல் நடந்து இந்த ஈரத்தில் வந்து உட்கார வச்சுட்டாரு. என்னன்னு கேட்டால் வீடு கட்டணுமா. இதோ கட்டின்னு இருக்காங்க வீடு. நான் வந்து சும்மா வேடிக்கை பார்த்துன்னு இங்கே இருக்க சிப்பியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். வீட்டுக்கு போய் எதுலையாவது ஒட்டுவல்ல. நம்மளுக்கு தான் இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் நிறைய தெரியுமே. பீச்சை பார்த்துன்னே இருக்கிறது நல்லா தான் இருக்குது. பட் ஒரு பயமாகவும் இருக்குது. சுனாமி கிளம்பி வந்துட்டு போகுதுன்ட்டு. நல்ல சூப்பராக இருக்குது பீச்சை பார்த்துனே இருக்கிறது. நான் இந்த வீடே கட்டேன். என்ன மாதிரி வீடு சுஜு? அது குண்டா இருக்கும். ஒரு வழியாக வந்து பீச்சுக்கு வந்து அங்கே பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு 2-3 ஒரு கேம் விளையாடிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டோம். இங்கே வந்து 2 பேர் வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கொடுக்கணும் அப்படின்றது குழந்தைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. இதோ வீடு கட்டுறாங்களா? வாவ் எவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க. என்ன வீடுன்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி வீடு கட்டுறாங்களாம். இந்த மாதிரி வீட்டில் கட்டியிருந்தாங்கன்னா நாங்கள் நல்லா பெரிய வீட்டிலே இருந்திருப்போம் போல். சுஜன் கட்டி தருவான், பெரியவன் நான் அவனை கட்டி தருவான். சரி ஓகே, நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்கள எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்குன்னு தனியாக டைம் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க நிறைய பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுலாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும். இவ்வளோ குழந்தைங்க நம்ம நிறைய பேசுவாங்களா அப்படின்ட்டு நான் நிறையவே அனுபவிச்சிருக்கேன். நாங்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். அவங்களுக்கு இன்னும் முடியலையா.
அவங்க வந்து தண்ணி போகிறதுக்கு வழியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சூப்பரான ஒரு வீடு காம்பவுண்ட் போட்டு கட்டியிருக்கேன். சுஜன் வந்து சிப்பி வீடு கட்டுறாரா. இது வரைக்கும் யாருமே அது மாதிரி கட்டினதில்லை, இவர் தான் கட்டுறாரு ஃபஸ்ட்டு. அப்படியே ஆர்ட் வேறு போட்டு கட்டுறாரு. ஓகே, நாங்கள் கட்டின வீட்டில் யார் வீடு எந்த வீடு நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் நைட்டு தான் போகிறோம் வீட்டுக்கு. இங்கே இருந்துட்டு இங்கே எப்படிலாம் இருக்குன்றதை நாளைக்கு சொல்கிறோம். பாய். அடுத்த வீடியோவில் நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். பாய். பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லு சுஜன். ஓ, சிப்பி வீடு லைக் பண்ணுங்கன்றாரு. கையாச்சி வீடு சப்ஸ்கிரைப் பண்ணுமா. அப்போது என்னோட இந்த வீடை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.